அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நட்பு ஆராய்தல். குறள் எண் 796. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிழைஞரை நீட்டி அழப்பதோர் கோல். கெடுதல் வருவதிலும் ஒரு நன்மை உண்டு. அது என்னவென்றால், நமக்கு நெருக்கமான நண்பரை, சுற்றத்தாரை, அவர்களுடைய நடவடிக்கையை அளப்பதற்கான ஒரு அளவுகோலாக அந்த கெடுதல் பயன்படுகிறது. There is good in bad. The bad will help us to measure the love, affection and trust our own kith and kin are having with us. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். இடுக்கண் வரும்போது எதுக்கு சிரிக்கணும்? இந்த ஒரு காரணத்துக்காக கூட நம்ம சிரிக்கலாம். துன்பம் வந்துருச்சு, இப்போ பாரு எத்தனை பேர் நமக்கு உதவி செய்கிறாங்க, எத்தனை பேர் நமக்கு கைதட்டி கேலி பேசுகிறாங்க, எத்தனை பேர் நம்ம விட்டு ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிறத இந்த துன்பம் வரும்பொழுது நாம் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இடுக்கண் வரும்போது நகலாம், தவறில்லை. கெட்டதிலையும் நல்லது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில். ஒரு கெடுதல் நடந்துருச்சு, அதிலிருந்து ஒரு சில நல்லதுகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். முதல்ல என்ன நல்லதை எடுத்துக்கலாம்? நமக்கு அந்த கெடுதல் ஏன் நடந்தது அப்படின்னு ஆராயணும். அப்போ அங்கே என்னென்ன பிரச்சனைகள் அதில் இருக்குது, அந்த கெடுதல் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அந்த காரணங்களிலிருந்து நாம் விடுபட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த கெடுதல் மீண்டும் வராது. அதே போல் நம்ம திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம், ஆனால் சரியானபடி இது செயலாற்றம் செய்யலை அப்படின்னாலும் கெடுதல் வரும். அப்போ செயலாற்றம் செய்யும் நபர் தவறு செஞ்சுருக்காங்களா, ஏன் அவங்க தவறு செஞ்சாங்க, ஏதாவது வேறு யாராவது அவங்கள வலியுறுத்தினாங்களா, இப்படிங்கிற விஷயங்களை நம்ம கவனிக்க முடியும். அந்த கெடுதல் கொடுத்த படிப்பின் காரணமாக மீண்டும் அந்த கெடுதல் வராமலும் நாம் காத்துக்கொள்ள முடியும். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய பிரச்சனை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நிறைய பேர் செத்துருக்காங்க. கள்ளச்சாராய பிரச்சனை புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது. இதே மாதிரி மரணம் நடந்திருக்கு. அந்த மித்தைல் ஆல்கஹால்ங்கிற மெத்தனாலை சாப்பிட்டு பல பேருக்கு கண் பார்வையும் போயிருக்குது, உயிரும் போயிருக்குது. அப்போ இது ஏன் திருப்பி திருப்பி நடக்குது, எங்கே அங்கே தவறு நடந்திருக்குது அப்படிங்கிறத அரசாங்கம் ஆராய்ச்சி செஞ்சது அப்படின்னா இந்த கெடுதல் நடந்தது கூட நல்லது தான். அதுக்காக 50 பேர் சாகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எல்லா கெடுதலிலும் ஒரு படிப்பினை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த கெடுதல் வரும்பொழுது அந்த படிப்பினையை நாம் பெறுகிறோமா என்பதுதான் முக்கியம். அதுக்கு அந்த படிப்பினை ஏற்காமல் மீண்டும் மீண்டும் அந்த கெடுதலை சந்தித்தோம் என்றால் அதை விட முட்டாள்தனமான நிகழ்வு வேறு எதுவும் கிடையாது. அதனால் இந்த கெடுதலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அடுத்தது, அந்த கெடுதல் சமயம் வரும்பொழுது யார் யார் நம்ம கூட நமக்கு உதவி செய்கிறாங்க, அந்த கெடுதலிலிருந்து நம்மை நீக்குவதற்காக நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களும் உறவினர்களும் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அந்த கேடு நமக்கு உதவி செய்கிறது. உதவி செய்கிற நண்பரும் உறவினரும் கூட எவ்வளவு தூரத்துக்கு உதவி செய்கிறாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு கண்ணதாசன் பாடினார். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பரோ உறவினரோ அவங்க இருக்காங்களா, அந்த நிகழ்ச்சி அந்த கெடுதல் நம்மை விட்டு முற்றிலுமாக நீங்கும் அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறதையும் அளந்து பார்ப்பதற்காக இந்த கெடுதல் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பல பேர் வாழ்க்கையில் பல கெடுதல்கள் வந்திருக்கும். அதில் பல நண்பர்களும் உறவினர்களும் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த கெடுதல் சமயத்தில் நம்ம கூட இருந்தால் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் நமக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு நண்பர்களாக, நெருங்கிய உறவினர்களாக நமக்கு இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் காட்டுவதற்காகவே அந்த கேடு வருகிறது என்று நாம் கருதினோம் என்றால் அந்த கேட்டை நம்மால் எளிதாக வெல்ல முடியும். மாறாக எல்லாம் நம்ம கூட இருந்து எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு பயம் நமக்கு ஏற்பட்டதுன்னா அந்த கேட்டை நம்மால் வெல்ல முடியாது. அதனால் நமக்கு மன உறுதி தருவதற்கும் நம் கேட்டை வெல்வதற்கான வழிவகைகளை நமக்கு உருவாக்கி கொள்வதற்கும் அந்த கேட்டிலிருந்து படிப்பினையை கற்றுக்கொள்வதற்கும் அந்த கேடு நிகழ்ந்த போது நம்முடன் யார் இருந்தார்கள் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துவதற்கும் அவர்களுடைய நட்பினுடைய உறவினுடைய உறுதித்தன்மை நிலைநிறுத்துவதற்கும் அந்த கெடுதல் வந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டால் எல்லா கெடுதல்களையும் எளிதாக, இனிமையாக, மன வலிமையுடன் உற்றார் நண்பர்கள், உண்மையான உற்றார் நண்பர்கள் உதவியுடன் சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த குறளில் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. கேட்டினும் உண்டோர் உறுதி கிழைஞரை நீட்டி அழப்பதோர் கோல். நான் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், விஷயத்திராலய அப்படியே கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணக்கு நன்றி. டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.